வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை பார்க்கலாங்க. இப்ப 2025 முதல் மாதமான ஜனவரி மாதம் சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு பத்தியும் பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதம் கிரக மாற்றங்கள் இருக்குங்க. அது என்னென்ன கிரகங்கள் மாற்றம் அடையுது, அந்த மாற்றத்தால சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு பற்றி பார்க்கலாம். கிரக மாற்றத்தை பார்த்துட்டு அந்த கிரக பலன்கள் என்ன அப்படின்னு நான் சொல்றேன், சரிங்களா? இப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் உங்கள் ராசியில இருந்து 5ஆம் இடத்தில் ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு, சரிங்களா? 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பது நல்ல அமைப்பே, சரிங்களா? ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. இது மறைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா இங்க 6ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். அதாவது உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் ஜனவரி 14ஆம் தேதி மகர ராசிக்கு போகும்போது அங்க 6ஆம் இடமாக உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானமாகவே இருந்தாலும் கூட அந்த ராசிநாதனான சனி பகவான் பலம் பெற்று இருப்பது அதுவும் வலுவா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல உங்கள் ராசிநாதனை குரு பார்வை செய்வது, பஞ்சமாதிபதியை லக்னாதிபதியை பார்ப்பது. இப்போ குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ராசியை பார்த்தாலும், ராசி அதிபதியை பார்த்தாலும், அல்லது லக்னத்தை பார்த்தாலும், லக்னாதிபதியை பார்த்தாலும் நல்ல பலம் கொடுக்கிற அமைப்பே, சரிங்களா? ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை, நல்ல வலு சேர்க்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால குரு பார்வையில உங்கள் ராசிநாதன் வருவது ஜனவரி 14ஆம் தேதிக்கு மேல நல்ல யோகமான அமைப்பாகவே காட்டுதுங்க உங்கள் ராசிநாதனுக்கு, சரிங்களா? அடுத்தது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் பகவான் ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் கேந்திரத்தில் இருக்காரு. புதன் உங்கள் ராசிக்கு 2-11 லாபாதிபதியும் ஆகிறார். அவர் கேந்திரத்தில் பலம் பெற்று இருக்காரு, சரிங்களா? குரு பார்வை பெற்று 4ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு, ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும். ஜனவரி 4ஆம் தேதிக்கு மேல அதாவது அவர் தனுசு ராசிக்கு போறாரு. அப்போ புதாத்திய யோக அமைப்புக்கு வந்துருது. அதாவது ஜனவரி 4ஆம் தேதி புதன் பகவான் சூரியனோட உங்கள் ராசிநாதனோட இணைகிறாரு, சரிங்களா? அப்போ அது புதாத்திய யோக அமைப்பிலும் இருக்கு. இது தனாதிபதி லாபாதிபதி உங்கள் ராசியில் இணைவது அப்படிங்கிறது அது புதாத்திய யோக அமைப்பு இருப்பது இதுவும் சிறப்பான அமைப்பாகவே காட்டுதுங்க. அடுத்தது அந்த புதன் பகவான் ஜனவரி 24ஆம் தேதி ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்காரு. அங்கேயும் சூரியனோட இணைகிறார். இது எல்லாமே நல்ல அமைப்பாகவே காட்டுதுங்க. புதன் உங்கள் ராசிக்கு 2-11 இணைந்து உங்க ராசிநாதனும் புதனும் இணைந்து இருக்கும் அமைப்பு, அப்படிதான் நல்ல அமைப்பாக காட்டுது. குரு பார்வையும் இருக்கிற அமைப்பு, இது எல்லாமே நல்ல அமைப்பாகவே கிரக நிலைகள் காட்டுது, சரிங்களா? அடுத்தது செவ்வாய் பகவான். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு, சரிங்களா? 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்று வக்ரமா இருக்காரு. செவ்வாய் யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 4-9 பாக்யாதிபதியா சுகாதிபதியாவும் பாக்யாதிபதியா வரும் பட்சத்தில் அவர் 12ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்து வக்ரமாகி பலமா இருக்காரு. பஞ்சமாதி அதாவது பாக்யாதிபதி பலமா இருக்காரு, சரிங்களா? அது ஜனவரி 21ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் கடகத்துல இந்த அமைப்புல இருக்காரு. ஜனவரி 21ஆம் தேதிக்கு மேல அவரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறாரு, 21க்கு மேல, சரிங்களா? அடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பலம் பெற்ற சனியோடு இருக்கார். 28 இந்த மாதம் 20 அதாவது ஜனவரி மாதம் 28 இறுதியில அவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறார். இதுதாங்க கிரக நிலைகள் ஆகும், சரிங்களா? அடுத்தது சனி பகவான் 7ஆம் இடத்துல ஏற்கனவே ஆட்சி பெற்று இருக்காரு. 8ஆம் இடத்தில் ராகு பகவான், இதுல வருட கிரகங்கள் அப்படிங்கறதுனால 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று இந்த மாதிரி அமைப்பு, இது வருட கிரகங்கள், சரிங்களா? மாத கிரகங்கள் இப்ப நான் சொன்ன அமைப்புல மாற்றங்கள் அடையுது. இது எல்லாமே கோச்சார நிலைகள் எல்லாமே சிம்ம ராசிக்கு நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஜனவரி மாதமாகவே காட்டுதுங்க,
சரிங்களா? இது என்ன மாதிரி நல்ல பலன்கள், யோக பலன்கள் கொடுக்கும் பத்தி மேற்கொண்டு பார்க்கலாம். இப்போ உங்கள் ராசிநாதன் வந்து 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் நல்ல பலம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இது வந்து நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே உங்கள் ராசிநாதனுக்கு இருக்கிறதுனால இயல்பாவே உங்களுக்கு வந்து பாருங்க தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகமாவே இருக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு. இப்ப ராசிநாதனும் பலம் பெற்று இருக்கும் அமைப்பு அப்படிங்கறத பார்த்தாவே உங்களுக்கு இன்னும் அதிகமாவே இருக்கும் இந்த ஜனவரி மாதம். சரிங்களா? உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும். ஏன்னா 2-11 கூடியவர் வலுப்பெற்று இருக்க அமைப்பு, அது குரு பார்வை பெற்று இருக்கும் அமைப்பு, இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. கடன்கள் அடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா அதுக்கும் பணம் வந்து நீங்க கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமா உண்டுங்க. இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு இருக்கு இந்த ஜனவரி மாதம். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு பாருங்க இந்த வாரம் இப்ப வந்து கண்டக சனியும் போயிட்டு இருக்கு. கண்டக சனி அப்படின்னு எடுத்துட்டா ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பலம் பெற்று உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ராசியை பார்த்துட்டு இருக்க அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கொஞ்சம் டென்ஷன் கொடுக்குற அமைப்பு தான். ஏன்னா ராசிநாதனுக்கு பகை கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நின்று கோச்சாரத்தில் நின்று உங்கள் ராசியை பார்க்கிறாரு அப்படிங்கறதுனால அது பிரச்சனை கொடுக்குற அமைப்பாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் பலம் பெற்று இருக்க அமைப்பு, குரு பார்வை பெற்று இருக்க அமைப்பு, இது எல்லாமே சமாளித்து வரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சுக்கிர பகவான் சுப கிரகம், அவரோட தான் சனி பகவான் சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து ராசியை பார்ப்பது அப்படிங்கறது ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த ஜனவரி மாதம் கிரக நிலைகள் இருக்கு. சரிங்களா? சுய தொழில் செய்யறவங்க, சொந்த தொழில் மாதிரி செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்க தொழில் வளர்ச்சி, பொருளாதார அதாவது தொழில லாபத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வளர்ச்சி, இது எல்லாமே இருக்கு. ஏன்னா சனி சுக்கிரனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பது இதெல்லாம் நல்ல அமைப்பு. உங்கள் ராசிநாதனை குரு பார்ப்பது இதெல்லாம் நல்ல அமைப்பா இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். புதிய தொழிலை நீங்க ஆரம்பிச்சாலும் அது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்க? படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கும் படிப்பு நல்லா வரும், நல்லா மார்க் எடுப்பாங்க. அடுத்தடுத்து வந்து மேற்கொண்டு படிக்கக்கூடிய எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமா வரும். புதன் வந்து கல்விக்கு காரகர் அப்படிங்கறதுனால புதன் குரு பார்வை பெற்றிருப்பது, உங்கள் ராசிநாதனோட இணைந்திருப்பது, இது எல்லாமே நல்லா அமைப்பா இருக்கிறதுனால படிக்கக்கூடிய வயதில் இருக்க சிம்ம ராசிக்காரங்களுக்கும் நல்லா படிப்புக்கு ஆற்றல் அதிகமா இருக்கும். படிப்புக்கு ஏதாவது நீங்க பணம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு படிப்புக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்ப அடுத்த மேல் படிப்பு படிக்கணும் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் முயற்சி பண்ணுங்க, அதுக்கு கூட பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? அடுத்தது வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லா வேலை வாய்ப்பு, அந்த இடத்துல மதிப்பு மரியாதை, வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு கீழே வேலை செஞ்சாலும் சரிங்க, உங்களுக்கு மேலே வேலை செஞ்சாலும் சரிங்க, சிம்ம ராசினர்கள் அவங்கள மதிக்கக்கூடிய அமைப்புலவே இருக்குங்க உங்கள் ராசிநாதன் பலம் பெற்று இருப்பது அமைப்புல. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்தில் பலம் பெற்று, அதாவது தனித்த குரு வக்ரமாக இருக்காரு, அது ராகுவின் பார்வை பெற்றிருக்காரு அப்படிங்கறதுனால அவர் வந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்வை செய்வது, இது எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமா உண்டு இந்த ஜனவரி மாதம். இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க இந்த தை மாதம், அதாவது சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மகர ராசிக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் கை கூடும் வாய்ப்பு அதிகமா உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல மறைந்திருக்காருன்னு பார்க்காதீங்க, 6ஆம் இடத்துல போய் குரு பார்வை பெற்று இருக்கும் அமைப்பு அப்படிங்கறதுனால திருமணம் கை கூடும் வாய்ப்பு அதிகமா உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி பலம் பெற்று சுக்கிரனோட கலஸ்தரக்காரகனான சுக்கிரனோட இணைந்து இருக்காரு. அதாவது உங்கள் ராசிநாதன் என்ற ஸ்தானாதிபதியான சனி பலம் பெற்று இருக்காரு. அவரை 7ஆம் அதிபதியும் ஆகி கலஸ்தரக்காரகனான செவ்வாயோட இணைந்து, அதாவது சுக்கரனோட இணைந்து கலஸ்தரக்காரகனான சுக்கரனோட இணைந்து உங்கள் ராசியை பார்வை செய்வது, சூரியன் அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி அதாவது 7ஆம் அதிபதி வந்து திருமணத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிபதி. சரிங்களா? அவருடைய வீடான சூரியனுடைய சனியுடைய வீட்டுல சூரியன் உங்கள் ராசிநாதன் பலம் பெற்று இருந்து கலஸ்தரக்காரனான சுக்கரனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பது, குரு பகவான் உங்கள் ராசிநாதனான சூரியன் வந்து மகரம் சென்றதுக்கு அப்புறம் அவரை பார்ப்பது, இது எல்லாமே வந்து திருமணத்தை கைகூடும் அமைப்பு காட்டுது அப்படிங்கறதுனால சிம்ம ராசி நேயர்களுக்கு
திருமணம் கைகூடும் அமைப்பு உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனி வேற உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தை மாதம் அடுத்த வர மாசி மாதத்துக்குள்ள திருமணம் கைகூடினாதான், இல்லைன்னா திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த தை மாசமோ அல்லது மாசி மாசத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதோட அறிகுறி இந்த ஜனவரி மாதத்திலேயே உங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா? இப்ப அஷ்டம சனி இப்ப நான் சொல்லிட்டேன். அது அஷ்டம சனி பத்தி நான் தனி பதிவு போடுறேன். அதை பத்தி விளக்கத்தையும் நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனி ஒரு சிலருக்கு தான் பாதிப்பை கொடுக்குமே தவிர ஒரு சிலருக்கு பாதிப்பு கொடுக்காது. பாதிப்பு கொடுக்காத அமைப்பு என்ன, பாதிப்பு கொடுக்குற தன்மை என்ன அப்படிங்கறத நான் ஒரு சனி பயிற்சி பத்தி போடுவேன். அப்ப நான் விளக்கத்தை சொல்றேன். சரிங்களா? அதனால அது அஷ்டம சனியை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. சரிங்களா? அஷ்டம சனி வரப்போகுது, உங்களுக்கு திருமணம் கை கொடுமா, நல்லதெல்லாம் நடக்குமா, பிரச்சனையே வந்துடுமா அப்படிங்கறது நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. அது மாதிரிலாம் கிடையாதுங்க. அஷ்டம சனி வந்தாலும் சரி, ஏழரை சனி நடந்துட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த சனி பகவானை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதே தேவையில்லை. உங்களுக்கு ஜாதக ரீதியா எந்த மாதிரி கிரக நிலைகள் எந்த மாதிரி அமைப்புல இருக்கு அது பொறுத்தே அஷ்டம சனி பாதிப்பு அதிகமாகவும் பாதிப்பு குறைவாகவும் இருக்கும். அதை பத்தி நான் விளக்கத்தை இன்னொரு பதிவுல நான் சொல்றேன். சரிங்களா? சனி பகவான் பத்தி சனி பயிற்சி பத்தி சொல்லும் போது இதை பத்தி நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப நீங்க அஷ்டம சனியை அதிகமா யோசிக்காதீங்க. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கைகூடுற அமைப்பு இந்த தை மாசம் உங்களுக்கு அமைப்பு இருக்கு, அல்லது மாசி மாசத்துக்குள்ள அமைப்பு இருக்கு. சரிங்களா? அதோட தன்மை என்ன, அதோட அறிகுறி என்னன்னு இந்த ஜனவரி மாதத்திலேயே உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? இந்த மாதிரி திருமணம் கைகூடுற அமைப்பு உண்டு. அதே போல சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் நீங்க ஆரம்பிக்கலாம் தாராளமாகவே. சரிங்களா? நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா தொழில் மேல மேல வளர்ச்சி அடையக்கூடிய தன்மையே கிரக நிலைகள் கோச்சார நிலைகள் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? இதே உங்க சுய ஜாதகத்துல பாருங்க, உங்களுக்கு திசா புத்திகள் ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சுய தொழில் செய்யலாம். ஏன்னா 10ஆம் இடம் சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி உங்கள் லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காங்க, நடக்கக்கூடிய திசைகள் எப்படி இருக்குன்னு பொறுத்து இப்ப கோச்சார நிலை ஒத்துழைக்கிற அமைப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் பலமாக இருந்து இந்த கோச்சார நிலையும் உங்களை ஒத்துழைக்கணும். நீங்க கண்டிப்பா சுய தொழில் நீங்க செய்யலாம், முதலீடும் போடலாம், லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பே உங்களுக்கு காட்டுதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே இந்த ஜனவரி மாதம் இருக்குங்க. பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாவே இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்கும். இது எல்லாமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பே இந்த ஜனவரி மாதம் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.